இப்போ பாரதி ராஜா அவன் முதல்ல நாடகங்கள் எல்லாம் போடும்போது அதில் சில பாட்டுகள் பாட என்ன கூப்பிட்டான். அப்போ வாயா பொய்யான தான் பேசிக்கிறோம், வாடா போடா சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப நட்போடு இருந்தோம். சில நாடகங்களுக்கு நான் ஃப்ளூட் கூட வாசிச்சிருக்கேன், ரீ ரெக்கார்டிங்க்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 வயதில் நிஜமாக நாங்கள் தான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவகாசம் இல்லை. அதில் எனக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்க வேண்டியது. அந்த டாக்டர் கேரக்டர் என்ன தான் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். சரி, நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்காது. இன்னொரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுள் டெஸ்டினி ஒருத்தருக்கு எப்படி எழுதி வச்சிருப்பான்னு சொல்லி, இவன் கதை சொல்லும்போது, நான் ஒவ்வொரு ரெக்கார்டிங் நடக்கும்போது என்னோட வந்துடுவான். வாகினியில் அந்த புல்ல உட்காந்துட்டு மத்தியானம் டீ சாப்பிடும்போது ஒரு கதை சொன்னான், சிவப்ரோஜாக்கள். நான் சொன்னேன், ஏண்டா இதெல்லாம் இந்த காலத்தில் யார் எந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க முடியும்? அப்போ கமல்ஹாசன் என்ன முன்னுக்கு வரல, இது சிவாஜி சார் தான் பண்ணணும். நீ யாரு நான் யாரு, நம்ம போய் கேட்டு அவர் படம் பண்ணுவாரா? இல்லையா, நான் நிச்சயமா ஒரு நாள் இந்த படம் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் கதையும் அப்படிதான். அவன் 16 வயதுல சிவப்ரோஜாக்கள் இந்த கதைகள்லாம் எங்கிட்ட சொல்லும்போது, ஐ எம் டாக்கிங் அபவுட் 40 years பேக், 40 வருஷத்துக்கு முன்னாலே ரொம்ப அட்வான்ஸ்டா யோசனை பண்ணுவான். மற்றவங்க மியூசிஷியனோட மீட் பண்ற மாதிரி அடிக்கடி அவனோட மீட் பண்ண முடியாது. எப்பாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போன்ல பேசுவேன். பட் இருந்தாலும் எங்களுடைய பந்தம் அன்னைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க 2 பேருமே யதார்த்தமானவங்க. எங்களுக்கு என்ன தெரியாதோ எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எப்பவுமே நினைக்கவே இல்லை. ஒரு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே கடவுள் எழுதியிருக்கார் பாரதி ராஜா தலையிலே, என் தலையிலே, நீ இதுதான் நீங்கள் லாய்க்கின்னு சொல்லி. அது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சது. அது நல்லபடியாக உபயோகிக்கிறதுக்காக இன்னும் உணர்ச்சி படாம இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட யார் பாட்டு கொடுத்தாலும் நான் அது என் முதல் பாட்டு நினைச்சுதான் அவ்வளவு